அப்போ இந்தியாவோட ஆதரவு யாருக்கு சார் இருக்கு? ஆமா, இந்தியாவோட ஆதரவு அப்படின்னா நம்ம ஏன் வந்து நம்ம பக்கத்து நாட்டில் நிறைய நாட்டில் வந்து தேர்தல் நடக்குது. இப்போ வந்து பாகிஸ்தானில் நடக்குது, பங்களாதேஷில் நடந்தது, எல்லா நாட்டிலையும் நடக்கும். ஆனால் இலங்கையில் நடக்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை ரொம்ப தீவிரமாக அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். இந்த வேட்பாளர் யார், தேர்தல் நடந்தது, அதிபராக இவர் செலக்ட் ஆனார், இவர் நின்றா, அப்படி ஒரு நியூஸாக தான் அது போகும். இலங்கை தேர்தல் ஏன் ரொம்பவே முக்கியமாக இருக்குன்னா, அங்கே பெரும்பான்மை அங்கே வந்து தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க, நம்ம நாட்டை சேர்ந்து, இல்லை நம்ம மொழி சார்ந்து பேசுகிறவங்க இருக்காங்க. அப்படின்றதையும் தாண்டி புவிசார் அடிப்படையில் பார்த்தோம்னா இலங்கை வந்து ஒரு பிரதானமான ஒரு பாதுகாப்பு கேந்திரமிக்க ஒரு இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா சீனாவுமா இருக்கட்டும், அமெரிக்கா, இந்தியா அப்படின்னு பல நாடுகளுக்கு இலங்கை வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. அதுவும் கடல் அடிப்படையில் வந்து அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. அப்படின்ற வகையில் இலங்கையோட தேர்தல், இலங்கையில யார் வரான்றதை வச்சு உலக நாட்டில் பல்வேறு விஷயங்கள் வந்து அங்கே மாற்றம் பெறும். அவங்க முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து அதில் வந்து இருக்கு. நீங்கள் உதாரணமாக இப்போ 3 வேட்பாளர்கள் நம்ம சொல்கிறோம்ல, பிரதானமான வேட்பாளர்கள் அப்படின்னு, அதில் ரணில் விக்ரமசிங்கே இருக்கார்ல, அவர் படித்தது அதையும் தாண்டி அவர் அடிப்படையிலே வந்து ஒரு மேற்கு நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்களோட கல்ச்சர் சார்ந்து அவங்களோட ஆதரவு அப்படி இருக்கிற ஒரு நபர் தான், வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு நபராக தான் வந்து பார்க்கப்படுகிறாரு. சஜித் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்தியா, கொஞ்சம் இப்படி ஒரு மிக்சடான ஒரு ஆளை தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ராஜபக்சேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தீவிரமான சீன ஆதரவு அப்படின்னு அப்படி தான் இருப்பார். சீனா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து அவர் ஆட்சியில் தான் உள்ளே வந்து பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா இந்தியா தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது நம்ம சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள விஷயங்களை வச்சு சீனாவை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற வகையில் இருக்கும். அனுரகுமார் வந்து இயல்பிலே கம்யூனிச கொள்கைகள் அப்படின்றதுனால அவருமே சீனா ஆதரவு அப்படின்றதுக்கு. ஸோ இந்த இந்தியாவோட ஆதரவு யாருக்கு அப்படின்னா, நீங்கள் இலங்கையில் தமிழர்கள் சார்பில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்ற குரலே தமிழ்நாட்டில் இருந்து தான் போச்சு. இங்கே திருநாவுக்கரசு அப்படின்னு ஒரு ஐடியாலஜிஸ்ட் வந்து இருக்காரு, ஈழத்தை பூர்வீகமாக கொண்டவர் தான். அவர் தான் வந்து முதன்முறையாக பொது வேட்பாளரை தான் நிறுத்தணும் அப்படின்னு. ஸோ எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அப்போ இந்தியாவோட ஆதரவு இந்த பொது வேட்பாளருக்கு தான் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து வந்து போச்சு. அனுரகுமாரா தீவிரமாக இந்திய எதிர்ப்பு மனநிலை உடையவர். இந்தியா எந்த நாடுமே இலங்கைக்குள்ளேயே வந்து தலையிடுறீங்க, இது எங்கள் நாட்டு பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலை உடையவர். ஆனால் அவர் சமீபத்தில் இந்தியா வந்திருக்காரு. அவர் வந்து சந்திச்சு இந்திய அதிகாரிகள்லாம் பேசியிருக்காங்க. ஏன்னா இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து பக்கத்து நாட்டில் யார் வருவா, யார் ஜெயிப்பா, அதெல்லாம் முன்னாடியே யூகிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட ஒரு இணக்கமான போக்குக்கு போயிடுவாங்க அப்படின்ற வகையில் அவங்களுமே கூப்பிட்டு வந்து பேசியிருக்காங்க. இந்தியாவோட பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சமீபத்தில் இலங்கைக்கு போய் எல்லாருமே சந்திச்சு பேசியிருக்காரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கு வெளிப்படையா. ஆனால் இந்தியாவோட ஆதரவு நமக்கு அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களோட ஆர்டிகல்ஸு, அவங்களோட கருத்து, அப்படி இந்த விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம்னா தமிழ் பொது வேட்பாளருக்கு அவங்களோட ஆதரவு வந்து இல்லை அப்படின்றது தெரியுது. பெரும்பான்மையாக சஜித்துக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை தான் வந்து அங்கே வந்து இருக்கிறதா தான் நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ரணில் வந்து எப்போதுமே ஒரு வெஸ்ட் அடையாளம் உடையவர். அதையும் தாண்டி அவர் எல்லா நாட்டோடையுமே வந்து அவர் வந்து ரொம்ப முதிர்ச்சியான ஒரு டேலண்டான ஒரு லீடரும் கூட. அவர் வந்து யாரை எவ்வளோ தூரத்தில் வைக்கணும் உள்ளிட்ட விஷயங்களும் கூட அறிந்த நபராக இருக்கிறதுனால அடுத்தவங்க வந்து அவ்வளோ தலையிட்டு ஒரு விஷயங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு லீடர் கிடையாதுன்றதுனால சஜித் வந்து நமக்கு இணக்கமாக இருப்பார் அப்படின்றதுனால இந்தியா வந்து சஜித்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற தகவல்களும் வந்து இருக்கு. ஆனால் பல்வேறு இந்தியா வந்து பிரைமரியாக அவர் ஆதரிக்கிறாங்க, இவரை தான் முன்னிறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல. ரணில இந்தியா விரும்ப மாட்டாங்க அப்படின்றதுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் 2022 வந்தது. அப்போ வந்து தேர்தல் நடத்த முடியாத சூழல், ஏன்னா பணம் இல்லை, அவ்வளவு நடத்த முடியாதும் போது எம்பிஸ் எல்லோரும் சேர்ந்து அதிபரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிர்த்து டலஸ் ஒருத்தர் நின்றாரு, அழகப்பெருமை, அவருக்கு தான் வந்து இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களோட சப்போர்ட் அனுராக்கு கண்டிப்பாக இந்தியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஏன் சந்திச்சு பேசினாங்க அப்படின்னா, ஒருவேளை அனுரா வந்து அதிபர் ஆகிட்டா பேசி தானே ஆகணும் அப்படின்றதுனால ஒரு இணக்கமாக போனாங்களா என்னன்னு தெரியல. பட் சஜித்துக்கு இந்தியாவோட ஆதரவு சஜித்துக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்ற செய்திகள் தான் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. இலங்கை தேர்தல் குறித்து நம்ம டீடைல்டா பார்த்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.